நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி, ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 12:38 வரை சதுர்த்தி, பின்பு இரவு 11:03 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 3:57 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:57 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசினியர்கள் இன்று பாதுகாப்புகளை உணர்ந்து கொண்டு எதிலும் ஈடுபட வேண்டும். பதட்டமான மனநிலை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கடந்த 2-3 நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு இப்போது விடை கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். புதியவரின் நட்பால் இன்று உற்சாகம் அடைவீர்கள். உடல் நலம் சீரடைய கொடுங்க. வேலைகள் கச்சிதமாக முடியக்கூடும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் ஏற்படக்கூடும். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முடிவுள்ள தெளிவு ஏற்படக்கூடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியுங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் அக்கறையுடன் கலந்து கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று பெண்கள் மனக்கவலை கொஞ்சம் இருக்குங்க. எதையும் நீங்க அற்புதமாக எதிர்கொள்ளக்கூடும். பெண்களுக்கு இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக முடியக்கூடும். பெண்கள் இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போகத்தான் சரியாகும். காதலை பற்றி இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். எதற்காகவும் அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வியில் ஜெயித்து காட்டக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சீராக இருக்கும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் பொறுமையுடன் ஈடுபட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆட வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் என்று மகிழ்ச்சி அடைய கொடுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல் விலகி செல்லும். என்று புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். பரணி எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. உயர் அதிகாரிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடும். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது நல்லது. என்று நீங்க பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கிருத்திகை என்று நீங்க மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். கொஞ்சம் பதட்டத்துடனும் காணப்படுவீர்கள். புதியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருப்பார்கள். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். என்று ஓரளவு எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாகவும் இருக்கக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள் இந்த தொழிலை எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பணப்புழக்கத்திற்கு என்று குறைவு இருக்காது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் இருக்கும். இறைவன் சரணகதி அடைவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். ஆராய்ந்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிவுகளை கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். பேச்சு குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது சிறப்பை கொடுக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும்.
பல வகையான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்க. பிரச்சனைகளை ஓரளவு சமாளித்து எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள் என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்து கொள்ள கொடுங்க. பெண்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிலும் தீவிரமாக ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று காதலில் உள்ளவங்க பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லி புரிய வைப்பது நல்லது. அதற்கான பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிப்பீர்கள். கல்வியிலும் ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மட்டும் எதிலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தைரியத்தை எப்பொழுதுமே வரவழைத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும். தைரியமாக நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடைபெறும் நான் சொல்ல முடியுங்க. ரோகிணி என்று மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். கடந்த 2-3 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்குங்க. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். உணவு கட்டுப்பாடை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. பழைய பிரச்சனைக்கு கூட இப்பொழுது முடிவு கட்டுவீர்கள். என்று நீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். மிருக சிரிஷம் இந்த நாள் உங்களுக்கு மனம் பதட்டமாக இருக்க கொடுங்க. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பது தெளிவு வேண்டும். இந்த முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். அவசரமும் பதட்டமும் இல்லாமல் இருப்பது நல்லது. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். மிதுனம் ராசினியர்கள் இந்த முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. மறைமுக விமர்சனங்களையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். தாழ்வு மனப்பான்மையுடன் வந்து மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வாகனத்தில் கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு வெற்றி பெறுவீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. அனைவரும் அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. எதிர்ப்படையாக பேசுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். என்று ஓரளவு எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வச்சு கொடுக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். என்று ஓரளவு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாகவும் இருக்கக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கும்லாக இருக்க கொடுங்க. என்று புத்திசாலித்தனமும் வெளிப்படக்கூடும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதல் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். போட்டி பொறாமைகளும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம்
இந்த திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். நேர்மையும் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திடீர் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. என்று செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட வேண்டாம் என்று உங்களுக்கு கூடுதல் முயற்சி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை, வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று பொது பிரச்சனைகளை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கூடிங்க. முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். புனர்பூசம் என்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் ஆலோசனை மேற்கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். திடீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. மனதில் நிம்மதி ஏற்படக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. என்று உங்க வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், முயலாதது ஏதும் இல்லை. இந்த நாள் ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று நீங்க கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். விமர்சனங்களும் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கடந்த 2-3 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அடிப்படை விஷயங்களை கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பெரியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்கள் ஆலோசனையும் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் அந்தஸ்து உயரக்கூடும். பிரபலங்களின் நட்பு கிட்டுங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். உத்தியோகத்தில் தலைமையின் கீழ் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கையை உருவாக்கிக் கொள்வீர்கள். செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்க கூட்டும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்கக்கூடும். பணிகளை கூடுதலாக இன்று நீங்க மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்ப உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று உங்கள் மனதிற்குள் ஒருவித நிழல்கள் இருந்தாலும் சரியாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆயுதங்கள், நெருப்புகள் பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். மறைமுக விமர்சனங்களையும் தாண்டி வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. என்று எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுமாறு என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டும்தான் குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் கொஞ்சம் பொறுமை இருப்பது ரொம்ப நல்லது. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கையை நடத்துவீர்கள். மாணவர்கள் பொது விஷயங்களை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க இல்லத்தில் சொல்லிதான் செய்வது சிறப்பை கொடுக்கும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிவது ரொம்ப சிறப்பு. நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று நடக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்கக்கூடும். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் என்று ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். ஓரளவு ஓய்வும் கிடைக்க கூடுங்க. பூசம் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். அதிகார துணையுடனும் காணப்படுவீர்கள். நடக்க வேண்டிய காரியங்களை தெளிவாக அணுகுவீர்கள். என்று ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். என்ற மனதளவில் தைரியம் உண்டாக கூட்டும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். ஆயில்யம் என்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். திறமையை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபடுவீர்கள். சிம்ம சொப்பனமாக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். என்று புதிய முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். எடுத்த காரியம் நல்லபடியாக முடியக்கூடுங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க
கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியும். சிம்மம் ராசினியர்கள். இன்று வீண் விவாதங்கள்ல கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மிக சிறப்பு. தொழிலில் நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். சாதகமான நல்ல பலனும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்று பெரியவர்கள் உங்களுக்கு ஆலோசனையும் ஆசையும் கொடுப்பார்கள். குறைகள் அகலுவதற்கு இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்ளுங்கள். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். உற்றார் உறவினர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். வாழ்க்கை உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பயணத்தால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். வீடு இடம் வாங்கும் முயற்சி கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். எடுக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். சிறிய முயற்சிகள் எடுத்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வியாபாரம் நோக்கத்துடன் இன்று செயல்படுவீர்கள். ஏற்ற இறக்கமாக இருந்த சூழல் கண்டிப்பாக மாறும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளையும் மேற்கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். கூடுதலாக பணியாற்றக்கூடிய சூழலும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டியவை தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. என்று ஓரளவு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். அன்பை வெளிப்படுத்துங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் இல்லத்துக்கு கண்டிப்பாக எதையும் தெரிவியுங்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கின்றது. மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்கள் கல்வியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாக இருக்கக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கூடுங்க. அத்தியாவசிய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உங்க வாழ்க்கையில் முயற்சி திருப்பு முனையாக இருக்க கூடுங்க. பூரம். இன்று குடும்பத்தை வழிநடத்துவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். திட்டமிட்ட பணிகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக கை கொடுங்க. விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. கடுமையான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் நிம்மதியான தருணங்கள் ஏற்படக்கூடும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. உங்க வாழ்க்கையில் ஓரளவு திருப்பு முனையாக இருந்து விடக்கூடும். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். குறைகள் விளைவதற்கு இறைவன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வது நல்லது. மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல விதமான சூழல் ஏற்படக்கூடுங்க. குளறுபடிகளை எல்லாம் சரி செய்து மாற்று உபாயத்தை கண்டுபிடித்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பிறர் பொருளை பாதுகாப்பும் பொறுப்பு ஏற்க வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். ஏதிலும் கூடுதல் பொறுப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களையும் இன்று ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இயந்திரங்களை பிரயோகிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லக்கூடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து பாராட்டுகளை பெறக்கூடுங்க. என்று பெண்கள் எதையும் முன்னெச்சரிக்கையுடன் செய்யுங்கள். காரியங்களை யோசித்து செய்யுங்கள். பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் கூடுமானவரை பதட்டப்பட வேண்டாம். என்று காதலின் நெருக்கடிகள் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல்ல கொஞ்சம் நீங்க அமைதியை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. என்று மாணவர்கள் கல்வியில ஜெயிக்க முடியும். உயர்கல்வியில வெற்றி பெற முடியும். மாணவருக்கு இன்று
நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. திறமைகளால் வென்று விடுவீர்கள். குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் என்று முடிவு கட்டுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் என்று சொல்ல முடியும். அஸ்தம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நடக்கக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சில பிரச்சனைக்கெல்லாம் தெளிவு கிடைக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இன்று நிதி நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை. சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். வெகு விரைவாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். காசு பணம் இன்று புழக்கத்தில் இருக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. தைரியமான செயல்பாடுகளை வெற்றி கொடுக்குங்க. அவசரப்படாமல் எதிலும் ஈடுபடுங்கள். அது ரொம்ப முக்கியம். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆசையும் ஆலோசனையும் கொடுப்பார்கள். மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். வியாபாரம் செழித்து சமூக அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சமூக அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு ஏற்படக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக கூடும். தாயின் தேவையை நிறைவேற்றி மனம் மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் இன்று செல்ல கொடுங்க. நிதி உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சம்பள உயர்வு போன்றவை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். எதிலும் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். புத்தி கூர்மையுடன் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் இருக்க கொடுங்க. வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். என்று காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகருக்கு செல்லும். காதலில் நீங்க தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வியில ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு யதார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று நீங்க மன அமைதி மேற்கொள்ள வேண்டும். பொறுமையாக நிதானமாக நீங்க அணுகி ஈடுபட வேண்டும். குழப்பங்களுக்கெல்லாம் என்று முடிவு கொடுக்க வேண்டாம். எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. பதட்டமான சூழல் ஏற்பட கொடுங்க. என்று புத்தி கூர்மையுடன் ஈடுபட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் நோக்கி செல்ல கொடுங்க. அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். சுவாதி. இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. ஏற்றமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. முடியும் பட்சத்தில் அடுத்தவருக்கு சிறிய அளவில் அன்னதானம் மேற்கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விசாகம். இன்று பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக் கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எல்லா வகையிலும் திருப்பங்களும் உண்டாக கொடுங்க.
மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். எப்படியும் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சுயமரியாதை வெளிப்படக்கூடும். நீண்ட நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் இப்பொழுது முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிந்தனைகளை கண்டிப்பாக வெற்றி காண்பீர்கள் என்று தொழில் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கையின் வளர்ச்சி பாதி நோக்கி செல்லக்கூடும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். சிந்தனைகளை உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். மிகவும் கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக வரக்கூடும். நிலவில் உள்ள காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக முடிய வழி பிறக்கும். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். வீண் கவலை, வீண் வாக்குவாதங்கள் ஆகியவை ஏற்பட்டு பின்ன சரியாகும். முயற்சிகளை கூட கண்டிப்பாக வெற்றி உண்டாகுங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. பணம் வரக்கூடிய வேலைகளை மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். யாரும் இன்று நீங்க எந்த வகையிலும் உதாசீனப்படுத்திவிட வேண்டாம். பெண்கள் இன்று குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். வாங்கிய கடனையும் அடைத்து விடுவீர்கள். கொடுத்த கடனையும் வாங்கி விடுவீர்கள் என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போகத்தான் சரியாகும். இப்போதைக்கு காதலுக்காக எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுங்க. உயர்கல்வியில ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலாம் இருக்கின்றது. மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்திருந்து கல்வியில் ஜெயித்து காட்டுவீர்கள் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று விடாமுயற்சிக்கு வித்திடும் இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி விடுவீர்கள். மதி நுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. சிந்தனைகளை வெற்றி ஏற்படக்கூடும் என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம் என்று பொறுப்பாக காணப்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உதாசீனப்படுத்திய மத்தியில் சிறந்து விளங்குவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள் என்று உங்க வாழ்க்கை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயம் வேண்டாம். கேட்டை திருமண முயற்சியை மேற்கொண்டவருக்கு நல்ல வரங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சியும் இன்று ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பதட்டம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் போக போக சரியாகுங்க. யாரின் நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதுவும் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். தனுசு ராசினியர்கள் என்ற பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்க நல்ல செயலை சிலர் பரிகாசத்துடன் பேசுவார்கள். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். சராசரி அளவில் பணவரவு வரக்கூடும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாகனத்தில் நீங்க பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். மற்றவர்கள் மீது பரிவு காட்டும் குணம் ஏற்படக்கூடுங்க. சாமர்த்தியமாக பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பணம் வருவது அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். திருமணத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கூடுங்க. உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்ட கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள் என்று உள்நோக்குடன் செயல்பட்டவர்கள் கூட உங்கள் நல்ல மனதை புரிந்து கொள்ளக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அவர் விதமான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று திட்டமிட்டது அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நியாயமாக நடந்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி அதில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது என்று மாணவர்கள் கல்வியில் என்ன படிக்க முடியுமோ அதனை படிக்க வேண்டும்.
பாடங்களை நன்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். முக்கியமாக சக மாணவர்களை மதிக்க வேண்டும். எல்லாவற்றையும் இல்லத்தில் சொல்லி அதற்கான தீர்வு காணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று பிற விஷயம் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொது பிரச்சனையை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். யாரையும் கழிந்து கொள்ள வேண்டாம். பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்ளுங்கள். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்பட கொடுங்க. உங்க வாழ்க்கையில் இன்று திருப்பங்கள் ஏற்படும் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். போராடம் என்று விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. உத்திராடம் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி கொடுங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். அதே போல் பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் தைரியம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று உங்க வாழ்க்கையில் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெகு நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. என்று மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். யாரையும் இன்று நீங்க அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நகர்க்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். யாரையும் இன்று நீங்க நம்புவது போன்ற குழப்பம் இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையை விரைவாக செயல்படுத்திக் கொண்டு வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. நேர்மையை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கையை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். என்று மகரம் ராசினியருக்கு திருப்திகரமான முன்னேற்றம் வெளிப்பட கொடுங்க. என்று மாற்று மருத்துவம் கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். உடல்நிலையில் சிறிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. உங்க வாழ்க்கையில் செல்வாக்கு மேலோங்கி விடக்கூடும். பெண்கள் இன்று வெளிவட்டார பழக்க வழக்கங்களை விரிவடையும் செய்து கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். கடலில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்கும். பெண்கள் இன்று பொறுமை மட்டும் விட்டுவிட வேண்டாம். காதல் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கும். பதட்டமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். காதலில் நீங்கள் தான் அமைதியும் பொறுமையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பகை உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். திருவோணம் என்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகுங்க. காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்க வாழ்க்கையில் எல்லா வகையிலும் ஏற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம் என்று பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு.
பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். நல்ல விதத்தில் எதிலும் ஈடுபடுவீர்கள். வாதாடி வெற்றி பெறும் நாகருக்கு கொடுங்க. மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கான சூழல் இருக்கும். பொதுநல காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எதிலும் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். ஆதாயமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். கூடுதல் மதிப்பு கண்டிப்பாக உருவாகக்கூடும். மற்றவரின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். கும்பம் ராசினியர்கள், கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். செயல் திறமை மூலம் முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. உங்க வாழ்க்கையில் இன்று எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இல்ல தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலில் கொஞ்சம் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். காதலை பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பாடங்களை நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தடைகளை உடைத்தறிந்து கல்வியில் ஜெயித்து காட்டுவீர்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், என்ற சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். துரிதமாக கண்டிப்பாக செயல்படுவீர்கள். மனம் முகந்து அடுத்தவருக்கு உதவி செய்து கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சதயம், பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்குகள் விலகி செல்லக்கூடும். காரியங்கள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக் கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற சிக்கல் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். என்று ஓரளவு சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். போராட்டாத்தி, மன நிம்மதி கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் என்று கண்டிப்பாக பலிக்குங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. என்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பு முனை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், என்று நீங்க முக்கிய முடிவுகளை எல்லாம் மிக தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக காரியங்களும் ஈடுபடுவீர்கள். என்று சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். மீனம் ராசினியர்கள் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் செயல்படுவீர்கள். இன்று முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். இந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். எல்லா வகையிலும் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைதிவிடக் கொடுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முடியாக இருக்கக்கூடும். வராமல் இந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அதாவது வெளிநாடு முயற்சி உங்க வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். என்ற நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொட்டக்குறை, பட்டக்குறை, விட்டக்குறை எல்லாம் சரியாகி விட கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பிடிவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். என்று நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொடர் முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் கையில் காசு பணம் புழங்கக்கூடும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துரிதமாக கண்டிப்பாக செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நியாயமான விஷயங்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை,
எல்லா வித பணிகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். போக போகத்தான் அதுவும் சரியாகும். காதலில் பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். காதல் வெற்றி பெறுவதற்கு நீங்க தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படியுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க என்று மாணவர்கள் தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெறும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நேரத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கூடுங்க. திட்டங்கள் ஓரளவு பலிக்க கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். காரியங்களை யோசித்து நீங்க செய்ய வேண்டும். அடிப்படை விஷயங்களை கவனம் கொள்வீர்கள். என்று ஓரளவு சிரமம் இருந்தாலும் சரி கட்டி விடுவீர்கள். மூலதனம் உங்களுக்கு தேவைப்படுங்க. பொருளாதாரத்தில் சிக்கல் இருந்தாலும் சரியாக கொடுங்க. மன வலிமை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சிக்குரிய செயல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி என் மன மகிழ்ச்சி கூடும். தைரியம் கண்டிப்பாக கொடுக்கும். எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்று சுகமான நித்திரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் இருக்குங்க. துரிதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.